ஸ்ரீ அரவிந்தன் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 மார்ச் மாதம் 28 சனிக்கிழமை காலை சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தன் ஆங்கிலத்தை தமிழ் வழி பயில்தலை தொடர்கிறோம். இப்பொழுது நாம் ஆங்கில புத்தகத்தில் 306வது பக்கத்தில் உள்ளோம். அதில் இறுதி பத்தி இந்த அடுத்த 2 பக்கங்களில் இது முடிந்துவிடும். அத்தியாயமே முடிந்துவிடும். அத்தியாயத்தின் பெயர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ், ஞானத்தின் நிலை அப்படின்னு படித்தோம். முதல்ல ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் படித்தோம். இது இப்போ இயற்கை வழி இறைவனை உணர்தல் தான் இந்த பத்தியோட சுருக்கம்னு சொல்லலாம். It is difficult for the modern mind to understand how we can do more than conceive intellectually of the self or of God, but it may borrow some shadow of the vision, experience, and becoming from that inner awakening to nature, which a great English poet has made a reality to the European imagination. So it is difficult for the modern mind to understand how we can do more than conceive intellectually of the self or of God. இது மனம் தாண்டிய நிலையில் தான் இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போ ஒரு மாடர்ன் மைண்ட், இது வெஸ்டர்ன் மைண்ட் எல்லாம் நினைக்காது. நம்மளுடைய மனசு இப்ப அப்படிதான் இருக்கு. ஸோ இக்காலகட்ட மனம் இருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம பகுத்தறிவு தாண்டி அந்த பரமாத்மாவை, அந்த இறைவனை நாம் எப்படி கருத்துருவாக்கம் செய்ய முடியும், நினைக்க முடியும் அப்படின்றாங்க. We can do more than conceive intellectually. அதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஏன்னா நமக்கு அதை தாண்டி நினைக்க தெரியாது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, but it may borrow some shadow of this vision, but it may borrow some shadow of this experience, but it may borrow some shadow of this becoming. அப்போ விஷன்னா தரிசனம், திருஷ்டிங்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம், becoming, அதுவே அதெல்லாம் ஐடென்டிட்டிக்கு இன்னொரு வார்த்தை. From that inner awakening to nature. இயற்கை அது வெறும் இயற்கைங்கிறது இறைவன் சார்ந்த இயற்கை தான், என் கேபிட்டல் போட்டுருக்காங்க. இன்னர் அவேக்கனிங் டு நேச்சர். அப்ப அந்த இயற்கைக்கு நாம் விழிப்பை கொண்டு வந்தால் அதுல ஒரு borrow some shadow of this vision. அப்ப அது முழுமை கிடையாது. அதோடைய திருஷ்டியின் அனுபவத்தின் அந்த அடையாளப்படுத்துதலில் அதுவாக ஆதலில் இருக்கக்கூடிய ஒரு நிழலை நமக்கு ஒரு இரவல் கொண்டேன்னு சொல்லுவோம். borrow, அதுல இருந்து ஒரு சில கருத்துக்கள் எடுத்துக்கலாம். அது யார் பண்ணிருக்க, கிரேட் இங்கிலீஷ் போயட் ஹஸ் மேட் a reality to the European imagination. ஐரோப்பிய கற்பனையில் ஒரு மிகச்சிறந்த, மிக உயர்ந்த, ஆகச்சிறந்த ஒரு ஆங்கில கவி இதை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் டிஃபிகல்ட், அது என்னங்கிறது பார்ப்போம். அதனால இதை ரொம்ப இது பண்ணுவாங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த மாடர்ன் மைண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வி கேன் டூ மோர் தேன் கன்சீவ் இன்டெலெக்சுவலி of the self or of God, but it may borrow some shadow of this vision, experience, and becoming from that inner awakening to nature, which a great English poet has made a reality to the European imagination. அந்த யாருங்கிற பேர் அதிலே வருது அடுத்ததுல, வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு. If we read the poems in which Wordsworth expressed his realization of nature, we may acquire some distant idea of what realization is. அப்ப வேர்ட்ஸ்வர்த்தின் கவிதைகளை நாம் படித்தோம் என்றால், வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த பேர் இயற்கையை, அவர் உணர்ந்ததை, அவர் அறிந்ததை, அந்த சித்தி பெற்றதை அவர் வெளிப்படுத்துகிறார். He expressed his realization of nature. அதை படித்தோம். If we read the poems, we may acquire some distant idea of what realization is. அப்போ இந்த ரியலைசேஷன் என்றால் என்ன என்பதை ஒரு நெருக்கமான அகன்று இருக்கக்கூடிய ஒரு கருத்தை, நேரடியில தொலைவில் உள்ள கருத்தைங்கிற மாதிரினா அது அப்படியே நம்ம உணர போறதுல அப்படியே கொஞ்சம் அது ஒரு இடத்துல இருக்கும், நம்ம ஒரு இடத்துல இருந்து எங்கேயோ இருந்து நாம் புரிந்து கொள்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப நாளா அந்த கேள்விகள் அதிகமா இல்லாம இருந்துச்சு. ரியலைசேஷன்லயும் ஒரு அழகான ஒரு குறிப்பு இருக்குன்னு இப்ப சமீபத்துல படிச்சேன். ரியலைசேஷன்னா என்ன? தமிழ்ல சித்தின்னு சொல்லுவோம், நிறைவேற்றும் சொல்லலாம், அதெல்லாம் சரி. ஆனா அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு அழகான பொருள் இருக்கு. அது யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிங்க, ஒரு நிமிஷம் டைம்.
சொல்லுங்க பிரியமா. தெரியாது, தப்பா ரைட்டான்னு தெரியல சார். பட் சுயத்தை அறிதல்னு சொல்லலாம் சார். கேட்டுட்டு தான் இருக்கு. சுயத்தை அறிதல், சுயத்தை அறிதல். அப்படி இல்லைனாக்கா அவங்க ஹேமமாலினியம்மா கை தூக்கினாங்க. நான் அடுத்து இன்னொன்னு சொல்லணும் சார். சொல்லிடுங்க. உங்களோட இது முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன். பாத்துட்டேன் அவங்க கை. இல்ல சார், மறந்துருச்சு டக்குன்னு. நான் அவங்க சொல்லட்டும். என்ன புரியல, என்னாச்சு, என்ன சொன்னீங்க? இல்ல மறந்துருச்சு டக்குன்னு. அவங்க சொல்லட்டா, நான் ரெகலெக்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, ஹேமமாலினியம்மா சொல்லுங்க. உண்மையான பரம்பொருள் அப்படின்ற ரியலைசேஷன், அது மாதிரி உண்மையான பரம்பொருளை அறிதல். ஓகே, அதாவது அதுல ரியல், அது கிட்டக்கு வந்துட்டீங்க. அங்க பரம்பொருள். இப்ப நான் ரியலைசேஷன்னா பரம்பொருள் மட்டும் இல்ல. இப்ப என்னுடைய கனவை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவு புகழ் பெறுது சொல்லலாம். இல்லாட்டி ஒரு BMW கார், ஏதோ ஒரு பென்ஸ் கார், ஏதோ ஒண்ணு, இல்லாட்டி ஒரு பெரிய வீடு, இல்ல ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை, இல்ல ஒரு நல்ல மனைவி, இல்ல நல்ல பேரன் பேத்தி, இப்படி நிறைய நல்ல உடல் நலம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்கு, அந்த நோயில இருந்து விடுபடணும்னு நினைச்சு அது விடுபட்டுட்டா அது ரியலைஸ் ஆயிடுச்சு, அது உண்மையாகிவிட்டது. ரியல்னா உண்மையாகிவிட்டது அப்படின்னு. அதை உண்மையாக்குதல் தான் ரியலைசேஷன். மெய்யாக்குதல் தமிழ்ல சொல்லுவாங்க. அதான் நிறைவேற்றம் அப்படின்னு. அப்ப அந்த ரியல்ங்கிறது அந்த உண்மை அதுல இருக்குங்கிறது புரிஞ்சுது. அது ரியலைசேஷன் ஆஃப் பிரம்மன் அப்படின்னு சொன்னாதான், ரியலைசேஷன் ஆஃப் காட்னு சொன்னாதான் நம்ம வந்து அந்த இதை நம்ம இறைவனை நாம் உணர்ந்தோம் அப்படின்னு பாருங்க. அதாவது borrow some shadow of the vision, God, self எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்துட்டு இறைவனை உணர்தல். பிரியாமா, உங்க ஞாபகம் வந்துருச்சா, மறந்தது? ஓகே, பரவாயில்ல. இப்ப அந்த வார்த்தையிலயும் ஒரு குறிப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். If you read the poems in which Wordsworth expressed his realization of nature, we may acquire some distant idea of what realization is. Part the sentence போவோம். First, we see that he had the vision of something in the world, which is the very self of all things that it contains, a conscious force and presence other than its forms, a cause of its forms and manifested in them. Because first, we see that we see that he had the vision of something in the world, which is the very self of all things that it contains. அப்போ உலகத்தில் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அந்த எல்லாவற்றிலும் என்ன இருக்கிறதுன்னா அந்த பரமாத்மா இருக்கு. பரமாத்மா தான் வெரி செல்ஃப் ஆஃப் ஆல் திங்ஸ். எல்லாவற்றிலும் இருக்கும் அந்த பரமாத்மாவை அவர் உணர்கிறார். அதுதான் வந்துட்டு செல்ஃப் ஆஃப் தட் இட் கன்டைன்ஸ். அந்த பரமாத்மா தான் அது கொண்டிருக்கிறது. ஆனா அதற்குள் இருக்கும் பரமாத்மாவை இவர் உணர்கிறார். A conscious force, a conscious presence other than its forms. இது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உருவங்களை தாண்டி அதற்குள் இருக்கும் உணர்வுள்ள ஆற்றல், உணர்வுள்ள அந்த சாநித்தியம் ரெண்டையும், a cause of its forms. அப்படி இருந்த போதிலும் அது கான்சியஸ் ஃபோர்ஸா மட்டும் இல்ல, அதுதான் வந்து அந்த உருவங்களுக்கு காரணமும் வந்து a cause of its forms and manifested in them. அப்ப அந்த செல்ஃப் வந்து அதை வெளிப்படுகிறது. செல்ஃப் எப்படி எல்லாம் பண்றாரு, which is the very self of all things that it contains, a conscious force and presence other than its forms, a cause of its forms and manifested in them. So far, first we see that he had the vision of something in the world, which is the very self of all things that it contains, a conscious force and presence other than its forms, a cause of its forms and manifested in them. இப்போ வந்து 307வது பக்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இந்த பாட்டோட வரிகளும் வருது. இது பெரிய சென்டென்ஸ். We perceive that he had not only the vision of this and the joy and peace and the universality which its presence brings, but the very sense of it, mental, aesthetic,
vital, physical. Not only this sense and vision of it in its own being, but in the nearest flower, the simplest man, and the immobile rock. And finally, that he even occasionally attained to that unity, that becoming the object of his meditation, one phase of which is powerfully and profoundly expressed in the poem, A Slumber Did My Spirit Seal, where he describes himself as become one in his being with earth, rolled round in its diurnal course with rocks and stones and trees. இப்ப இந்த பாட்டை பார்த்துட்டோம்னா இந்த வரிகள் நமக்கு நல்லா புரியும். இப்ப அதுதான் அதுக்காக தான் நம்ம அந்த இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டது அதுக்குதான். அதாவது இதான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதின போயம் இது. Starting with a slumber did my spirit seal. A slumber did my spirit seal. I had no human fears. She seemed a thing that could not feel the touch of earthly years. No motion has she now, no force. She neither hears nor sees. Rolled round in earth's diurnal course with rocks and stones and trees. இதுல வந்து இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் லைனை போட்டிருக்காங்க, ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல் வந்திருக்கு. அப்புறம் ரோல்டு ரவுண்டுங்கிறது லாஸ்ட் லைன்ஸ், ராக்ஸ் லாஸ்ட் 2 லைன்ஸ் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸ்லம்பர் உங்களுக்கு எல்லாமே நம்ம சாவித்திரி படிச்சவங்களுக்கு ஸ்லம்பர்னா என்னன்னு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. யாராவது சொல்லலாம் ஸ்லம்பர்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஆழ்ந்த தூக்கம். உறக்கம் சொல்லலாம். டிட் மை ஸ்பிரிட் சீல். அப்ப அது உறக்கம் வந்து ஸ்பிரிட்ல ஆன்மாவில ஒரு சீல் வச்சிருச்சுன்னா அடக்கிடுச்சுங்கிற அர்த்தம் வரும். இந்த இடத்துல ஸ்லம்பர்ங்கிற உறக்கம் அல்ல, அறியாமையை குறிக்கிறது. ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல். அப்ப என்னுடைய இப்ப நம்ம ஸ்ரீ அரவிந்தர் கோட்பாட்டையும் அறியாமை தான் நம்ம அறிய முடியாமல் நம்மளை தடுக்கிறது அப்படிங்கிறது. நாலேஜ் வராம தடுக்கிறது அறியாமை தான். நாலேஜுக்கு எதிர்ப்பதும் அறியாமை தான். ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல். இப்போ இத என்னன்னா அவங்க லூசின்னு ஒரு லேடி, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரு வேர்ட்ஸ்வர்த்தோட. இப்ப நமக்கு ஷீனெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாம இருக்கு. நம்ம முதல்ல நேச்சர்னெல்லாம் நினைச்சிடும் ஸ்ரீ அரவிந்தரை படிச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு பெண்மணி, அன்பு கொண்ட ஒரு பெண்மணி, உடல் நம்ம ஸ்ரீ அரவிந்தர் இதுல ஆசிரம பேச்சுல பேசினா உடல் நீத்தார்னு சொல்லலாம். அப்போ அது என்னவோ அந்த மாதிரிதான் ஹேட் நோ ஃபியர்ஸ். அந்த மாதிரினா அந்த ரெண்டு பொண்ணே சொல்ற மாதிரி ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல், அது வந்து வேர்ட்ஸ்வர்த்துடையதாகவும் சொல்லலாம். அடுத்தது ஐ ஹேட் நோ ஹியூமன் ஃபியர்ஸ். நம்ம எப்போ நமக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்றோம், இறப்போம் அல்லது ஏதோ நோயால் தாக்கப்படுவோம் அப்படின்றதான் பயம் வரும். அதெல்லாம் நம்ம சிலிண்டர் வரல கூட பயம் வந்துருது. கேஸ் சிலிண்டர் எப்போ வருவோம், எப்படி சமாளிக்க போறோமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது கூட ஒரு ஃபியர் ஆகுதான். கிரேட்டஸ்ட் ஃபியர் வந்து அதான் கத்தி காட்டு மிரட்டுனா நம்ம ஏன் பணத்தை எல்லாம் கொடுத்துனோம்னா அட்லீஸ்ட் பணம் போனா பரவாயில்ல, நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இறந்தவனுக்கு அதை பத்தி என்ன கவலை? ஏதோ ஒரு திரைப்படத்துல கூட காட்டியிருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு இந்த நேரத்துல வரீங்களே உங்களுக்கு பயம் இல்லையான்னு. எனக்கே பயம், நானே செத்து போய் ஒரு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இறந்தால் பயம் இல்லை, வாழும்போது அந்த பயங்கள் மாதிரி காட்டுவாங்க. She seemed a thing that could not feel the touch of earthly years. இது வந்து எப்பவுமே நிறைய பேர் நம்ம சாவித்திரி படிக்கும் போது இந்த தெரியாம இந்த தவறு செய்வோம். வரி வரியா படிக்கணும்னு நினைப்போம். ஆனா வரி வந்து தொடருதுன்னு நிறைய பேர் தெரியல. இதுலயே பாருங்க, இது வந்து சாவித்திரி இல்லாட்டி கூட போயம்லாம் அந்த இது இருக்கு. She seemed a thing that could not feel the touch. Feel the touch சேர்ந்துதான் படிக்கணும். நம்ம வந்து எப்படி பண்ணுவோம், she seemed a thing that could not feel the touch of earthly years அப்படி படிக்கூடாது. அது நல்லா அதை கொண்டு போனாதான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஞாபகம் வச்சுங்க. She seemed a thing that could not feel the touch of earthly years. இப்ப நமக்கெல்லாம் என்ன ஆகும்னா, ஆண்டுகள் செல்ல 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இருந்த உடலும் மரமும் ஏதோ நம்ம ஆற்றலும் இல்லாம இருக்கலாம். 70 80 வயசு 90 வயசு இருக்கிறவங்க எல்லாம் கேட்டா அந்த டச் ஆஃப் earthly years வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆனா she seemed a thing that could not, ஏன்னா அவன் இறந்த பிறகு அந்த வயது என்பது மூப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது.
So she seemed a thing that could not feel the touch of earthly years. No motion she has now. அப்படின்னா இங்க என்ன she has no motion now அப்படி படிக்கலாம். அவ இப்ப எந்த விதமான இயக்கமும் அவளுக்கு இல்லை. She has no force now. எந்த ஆற்றலும் அவளுக்கு இல்லை. She neither hears nor sees. அவளால் பார்க்க முடியாது, அவளால் கேட்க முடியாது. She neither hears nor sees. இப்பதான் ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன வரி வருது. Rolled round in earth's diurnal course and a diurnal course with rocks and stones and trees. அப்போ இந்த டயர்னல்ங்கிற வார்த்தை வந்து யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுக்கு ஆப்போசிட் வேர்டு நிறைய பேர் கேட்டுக்கலாம். நாக்டர்னல்னு ஒரு வார்த்தை இருக்கு. நாக்டர்னலுக்கு ஆப்போசிட் தான் டயர்னல். யாராவது சொல்ல முடியுமா அந்த வார்த்தை? ஏன்னா அது யோசிச்சு சொல்லுங்க. நாக்டர்னல்னா இரவு சம்பந்தமான இரவு. ஆப்போசிட் டயர்னல்னா என்னது? டே டைம். அவ்வளவு. இப்ப சில அனிமல்ஸ் எல்லாம் வந்து நாக்டர்னல், பொதுவா நாக்டர்னல் அனிமல்ஸ் சொல்லுவாங்க. அந்த நரி, ஆந்த, வவ்வால், சில வவ்வால்கள்லாம் இரவுல தான் போய் இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து நாக்டர்னல் அனிமல்ஸ் வாங்க. டயர்னல் அனிமல்ஸ்ங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது டிஃபால்ட்டா டயர்னல்னு வந்துடும். பாருங்க, டயர்னல் பாருங்க, ரிலேட்டிங் டு அக்கரிங் இன் 24 hour period டெய்லிங்கிற அர்த்தம் வருது. அக்கரிங் ஆர் ஆக்டிவ் டியூரிங் த டே டைம் ரேதர் தேன் நைட். அப்ப டயர்னலுக்கு ரெண்டு பொருளுமே இருக்கு. முழுமையான இரவும் பகலும் சேர்ந்த ஒன்றுக்கும் டயர்னல் தான். ஆனா பகலில் மட்டும். சொல்லுங்க ஹேமாமல்லியம்மா, கை தூக்குனீங்களா இப்போ? ஆமா சார். இல்ல, எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். சுழற்சின்னு சொல்லலாமான்னு. சுழற்சி, அதாவது பூமியோட சுழற்சியில இரவும் பகலும் மாறி. அதான் அதுக்குதான் வரேன். நம்ம முடிச்சிடறேன். முடிச்ச பிறகு வாங்க. சாரி, இப்ப வந்து அக்கரிங் ஆர் ஆக்டிவ் டியூரிங் த டே டைம் இருக்கு, ஓப்பனிங் டியூரிங் டே லைட். அதுதான் இப்ப சொல்ல பார்த்தேன். ரோல்டுங்கிறதா சுழற்சிக்கு வருது இந்த வார்த்தை. ஓகே, இது வந்து சர்ச்சில் எல்லாம் இருக்கும் பொழுது டைரி ஆர் ஜேர்னல் கூட டயர்னல், டெய்லி நியூஸ் பேப்பர் டயர்னல், ஜூர்னல் கூட பிரெஞ்சுல சொல்லுவாங்க நியூஸ் பேப்பருக்கு. ஜூர்னா டேன்னு உங்களுக்கு தெரியும், ஜூர்னல்னாலும் நியூஸ் பேப்பர். அதான் டயர்னல், ஜூர்னல். ஜூர்னல் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இதுவும் கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா சரி. இப்போ வந்து இந்த ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஈக்குவல் டு போட்டு ரெட் மார்க் போட்டிருக்குன்னா நாக்டர்னல், பிலாங்கிங் டு ஆர் ஆக்டிவ் டியூரிங் த நைட். இதுதான் வந்துட்டு பிரியாமா சொன்னாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். ரோல் ரவுண்ட் இன் எர்த்ஸ் டயர்னல் கோர்ஸ். இப்போ ஹேமாமல்லி அம்மா சொன்ன மாதிரி ஒரு சுழற்சி இருக்கு. அந்த சுழற்சி இருக்குல்ல, அது பகல் இரவு சேர்ந்து 24 மணி நேரம். ரோல்டு ரவுண்ட், அது உலகம் சுத்துற மாதிரி அவருக்கு பெட்ரூம் சுத்துற மாதிரி. எது கூட சுத்துது? வித் ரோல்டு வித் ராக்ஸ், ரோல்டு வித் ஸ்டோன்ஸ், ரோல்டு வித் ட்ரீஸ். இப்ப நமக்கெல்லாம் உலகம் சுத்துறதே தெரியல. உண்மையே சொல்லி யோசிச்சு பாருங்க. உலகம் சுத்துற மாதிரி நாம இப்ப ஏதாவது ட்ரெயின்ல போனோம்னா அது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் போறது நமக்கு தெரியுது. ஆனா இதுல வந்து நமக்கு எதுவுமே தெரியல. நம்ம அது இப்படி சுத்திட்டு இருக்கோம் 24 மணி நேரம். அப்புறம் சூரியனையும் சுத்திட்டு வரோம். ஆனா அதெல்லாம் வந்து நம்ம வந்து பிசிக்கலா உணர்றது இல்லை. ஏன்னா இப்ப சொல்லுவாங்க 2 ட்ரெயின் அட் அ டைம் ஒரே ஸ்பீட்ல போச்சுன்னா 2 ட்ரெயின் நிக்கிற ஃபீலிங் தான் வரும் அப்படின்னு. அதே மாதிரிதான் அந்த ஸ்பேஸும் இந்த உலகமும் ஒரே நேரத்துல சுத்துறதுனால இந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கிற ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்லுவோம். Roll round in earth's diurnal course with rocks and stones and trees. இப்ப அந்த சென்டென்ஸ் போயம் திருப்பி படிக்கிறேன். A slumber did my spirit seal. I had no human fears. She seemed a thing that could not feel the touch of earthly years. No motion she has now, no force. She neither hears or sees. Rolled round in earth's diurnal course with rocks and stones and trees. William Wordsworth. இப்ப இங்க வந்தீங்கன்னா இந்த போயம் படிச்சுட்டு இதை படிச்சா இன்னும் நல்லா புரியும். We perceive that he had not only the vision of this and the joy and peace and universality which its presence brings. அப்ப வந்து he had not only the vision of this,
நம்ம வந்து 3 விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் ஆர் தீஸ் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. அது 3 இப்ப அதுல ஒண்ணு சொல்லுங்க பிரியா மேம். சார் அதான் திருஷ்டி, internal vision, complete internal experience and identity. வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. அப்ப அந்த இன்டர்னல் விஷன்ங்கிறது அதுதான் இப்ப சொல்றாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், 3வது ஐடென்டிட்டி. பார்ப்பது முதல். அதை இப்ப ஷோரூம்ல பாக்குற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். ஒரு சாரி பாக்குறீங்க, அது பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து அதை தொட்டு உணர்றீங்க, அதை வாங்கி நீங்களே போட்டுட்டீங்கன்னா அது ஐடென்டிட்டி ஆகுது. உங்களில் ஒன்றாக அது மாறுகிறது. அதாவது சிலையில வந்து பணம் கையில இருந்தெல்லாம் விண்டோ ஷாப்பிங் நம்ம ஒன்று சொல்லுவோம். விண்டோ ஷாப்பிங்னா வெறுமனே பார்த்துட்டு போறது மட்டும், வாங்குற கையில பணத்துக்குள்ள மனதுக்குள்ளன்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா பார்ப்பது மட்டும்தான் இருக்கும், விஷன். அதான் முதல் நிலை ஞாபகம் வச்சுங்க. If we perceive that he had not only the vision of this and the joy and peace and universality which its presence brings. அப்ப முதல்ல he had not only the vision, அவருக்கு திருஷ்டி இந்த தரிசனம் மட்டும் அல்ல, அது மட்டும் அவருக்கு இல்லை. அதுக்கும் அது அல்லாம அவருக்கு என்ன வந்து the joy which its presence brings. அதனுடைய சாநித்தியம் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. Peace which its presence brings, அமைதியை கொண்டு வருகிறது. Universality which its presence brings, அந்த பிரபஞ்ச தன்மை கொண்டு வருகிறது. பட் the very sense of it, அதனுடைய அடிப்படை தன்மையே அவருக்கு தெரிகிறது. அது எப்படி அந்த சென்ஸ் இருக்கிறதுன்னா மென்டல் சென்ஸ், ஈஸ்தட்டிக் சென்ஸ், வைட்டல் சென்ஸ், பிசிக்கல் சென்ஸ், 4லுமே தெரியுது. அப்போ மனம் சார்ந்த மன உணர்வு, அழகுணர்வு, பிராண உணர்வு, உடல் உணர்வு எல்லாம் அவருக்கு தெரிகிறது. ஸோ இதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. We perceive that he had not only the vision of this and the joy and peace and universality which its presence brings, but the very sense of it, mental, aesthetic, vital, physical. Apra not only the sense and vision of it in its own being, but in the nearest flower and simplest man and the immobile rock. அப்ப இது வந்து அவருக்குள் மட்டும் நடக்கல. இண்டிவிஜுவல் நம்ம சொல்லுவோம், இண்டிவிஜுவல், யூனிவர்சல் அண்ட் டிரான்செண்டன்ட் சொல்லுவோம். இண்டிவிஜுவல் நடந்ததுதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது. நாட் ஓன்லி திஸ் சென்ஸ் அண்ட் விஷன் ஆஃப் இட் இன் இட்ஸ் ஓன் பீயிங், அவருடைய ஜீவத்தில் மட்டுமல்ல, பட் இன் த நியரஸ்ட் ஃபிளவர், பக்கத்துல இருக்கிற ஒரு மலர், பட் இன் த நியரஸ்ட் சிம்பிளஸ்ட் மேன், ரொம்ப பாமரனான ஒரு மனிதன், அண்ட் தி இம்மொபைல் ராக், அலங்காம துல்லாம இருக்கிற ஒரு பாறையா கூட இருக்கும். ஜடம் நம்ம சொல்றது பூவாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், எளிமையான மனிதனாக இருக்கலாம், அல்லது ஆடாதல் அசையாமல் இருக்கும் ஒரு பாறையாக இருக்கலாம். அப்போ இதெல்லாமும் அவர் பாக்குறாரு. அதுலயும் பாக்குறோம்னா யூனிவர்சல். அண்ட் ஃபைனலி that he even occasionally attained to that unity. அது யூனிட்டினா becoming the object of his meditation. அதுதான் வந்து 3வது சொன்ன ஐடென்டிட்டி. அதுவாதல் பிகமிங் தான். ஈவன் அக்கேஷனலி அட்டைன், அதை வந்து எப்பவும் இல்லை, அக்கேஷன் அப்பப்பன்னு இருக்கும். அக்கேஷனலி அட்டைன் டு தட் யூனிட்டி, ஈவன் அக்கேஷனலி அட்டைன் டு தட் பிகமிங் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹிஸ் மெடிடேஷன். எதை பார்த்து தியானிக்கிறாரோ, எதை பார்த்து உற்று நோக்குகிறாரோ, வெறும் தியானித்தல் மட்டும் இல்ல, அதுவாகவே அவர் மாறுகிறார். One phase of which is powerfully expressed in the poem, which one phase of which is profoundly expressed in the poem. அப்போ ரொம்ப ஆற்றல் மிக்கதாகவும் ப்ரொஃபவுண்ட்லி ஆழமாகவும் அது வெளிப்படுத்தப்படுகிறது. எந்த போயம்ல? Slumber Dead by Spirit Seal. இதைதான் இப்ப நம்ம பார்ப்போம். Where he describes himself as become one in his being. இந்த உலகில் ஒன்றாக அவர் மாறுகிறார். பிகமிங் சொல்றார். அதான் rolled round in its diurnal course with rocks and stones and trees. அப்போ இந்த 3 வரிகளை முழு பாடலும் படிக்கும் போது நமக்கு இன்னும் நல்லா புரியுது. அந்த சென்டென்ஸ் திருப்பி முதல்ல இருந்து படிக்கிறோம். We perceive that he had not only the vision of this and the joy and peace and universality which its presence brings, but the very sense of it, mental, aesthetic, vital, physical. Not only this sense and vision of it in its own being, but in the nearest flower and simplest man and the immobile rock. And finally, that he even occasionally attained to the unity, that becoming the object of his meditation, one phase of which is powerfully and profoundly expressed in the poem Slumber Dead by Spirit Seal,
where he describes himself as become one in his being with earth, rolled round in its diurnal course with rocks and stones and trees. Exalt this realization to a profounder self than the next இது சென்டென்ஸ் முடிச்சா பேராகிராஃப் முடிக்கும். ஆனா பெரிய சென்டென்ஸ் பார்ப்போம், முடிச்சு பார்ப்போம் இன்னைக்கு. Exalt this realization to a profounder self than physical nature, and we have the elements of the yogic knowledge. இப்ப அடுத்து சரி வேர்ட்ஸ்வொர்த் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அரவிந்தர் நமக்கு ஒரு சிந்தசிஸ் ஆஃப் யோகா போலாம கூகுள் மேப்னு வச்சுக்கோங்க, மேப் டுவர்ட்ஸ் ரியலைசேஷன். அப்ப என்ன சொல்றாருன்னா எக்ஸால்ட் திஸ் ரியலைசேஷன் அப்படின்னா அப்லிஃப்ட்னு அர்த்தம். இந்த புரிதல், இந்த அறிதல், இந்த நிறைவேற்றுதல் இருக்கு இல்லையா, எக்ஸால்ட் திஸ் ரியலைசேஷன் டு அ ப்ரொஃபவுண்டர் செல்ஃப், ஆழமான நமக்குள் இருக்கும் பரமாத்மாவுக்கு. அது நம்ம உலக பொருட்களுக்கு அவர் பண்ணியிருந்தாரு, நம்ம பரமாத்மாவுக்குள்ள செய்ய முயற்சிக்கணும். தேன் பிசிக்கல் நேச்சர், அதாவது பிசிக்கல் நேச்சர் பண்ணதான் ஒரு ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் அந்த மாதிரி நம்ம அதை உயர்த்தினால், மேம்படுத்தினால், எக்ஸால்ட்டுங்கிறது மேம்படுத்துதல், உயர்த்துதல் எல்லாம். We have the elements of the yogic knowledge. அப்போ வந்து we have the knowledge of elements of ஒரு வார்த்தை அரவிந்தர் அப்படி கூறு போட்டு வச்சு கொடுக்கிறார். அதாவது என்னன்னா யோக ஞானத்தின் கூறுகளை நாம் வந்து அடைவோம். அதுல இருக்கிற கூறுகள் முழுக்க முழுக்க இன்னும் கொஞ்சம் தெரிவிக்கணும். Exalt this realization to a profounder self than physical nature, and we have the elements of the yogic knowledge. அடுத்தது திருப்பி ரொம்ப சந்தோஷப்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்னமும் கொண்டு போறேன். அடுத்த நிலை என்னன்னு சொல்லி. But all this experience is only the vestibule to the supra-sensuous, supra-mental realization of the transcendent, who is beyond all his aspects, and the final summit of knowledge can only be attained by entering into the superconscious and there merging all other experience into a supernal unity with the ineffable. இங்க என்ன சொல்றாரு? But all this experience is only the vestibule to that supra-sensuous. The vestibule na edha சொல்ல முடியுமா என்னன்னு? சொல்லுங்க. ஒரு 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 பை மாதிரி, ஒரு ஓப்பனிங் பை மாதிரி. பையா சொல்றீங்க? ஒரு ஒரு கொள்ளிடம், ஒரு உறைவு இடம் அந்த மாதிரி. ஆக்சுவல் மீனிங் வாசல் தான் இருக்கும். வாசல். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வெஸ்டிபியூல்னு நம்ம ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது வெஸ்டிபியூல் ஒண்ணு இருக்கும். ஒரு கோச்சுக்கும் இன்னொரு கோச்சுக்கும் நடுவுல ஒரு இணைக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். பொதுவா மற்ற ட்ரெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ரெண்டும் சேர்ந்து இருக்கா, தனித்தனி கோச்சா தான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டையும் இணைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம முன்னெல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இப்ப ட்ரெயின் எல்லாம் இதுல இருக்கு தெரியுமா. சில ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல், திண்டிவனம் மாதிரி ஸ்டேஷன் எல்லாம் 1 நிமிஷம் தான், இல்ல மேக்சிமம் 2 மினிட்ஸ் நிற்கும். அதுக்குள்ள நம்ம வந்து நம்ம இது பண்றதுன்னா ஏறது ரொம்ப கஷ்டம். ஆனா வந்ததை வந்து வந்த இடத்துல ஏறிக்கணும். ஏறிட்டா என்ன ஆகும்னா, இது பாருங்க, இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்துது, ஒரு ட்ரெயின் கோச்ல இருந்து இது ஓப்பனா இருக்கும் இந்த இடம். அப்ப அதுல இருந்து நம்ம இன்னொரு கோச்சுக்குள்ள போயிடலாம். ஏதோ இது இந்த மாதிரி ஓப்பனிங் வந்து மற்ற ட்ரெயின்ல இருக்காது. அது வந்து பெருசா கிராஸ் தான் போட்டுருக்கும், நீங்க பாத்துருக்கலாம். இது வந்து ஒன்றுல இருந்து மற்றொன்று நுழைவதற்கு உதவி செய்யறத இப்ப இருக்கு பாருங்க. இந்த இதுல நல்லா படத்துலேயே போட்டிருக்காங்க. இந்த இது பாத்தீங்கன்னா 2 கோச்சு சேர்றதுன்னு போட்டிருக்கோம். சில நேரம் என்னன்னா ஸ்மோக் பண்றதுக்கெல்லாம் ஒரு இடமா வச்சு கூட வச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையா சொன்னா ஒரு முற்றம், ஒரு லவுஞ்ச் மாதிரி முன்னாடி வந்து மெயின் இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இடமா இருக்குதான் வெஸ்டிபியூல். ஓப்பனிங் தான் அதோட உண்மையான பொருள் சொல்லுவாங்க. அது இது எதுக்கு நான் இதை கொண்டு வரேன்னா, பாருங்க விஷன் இந்த இடத்துல வந்து விஷன் இதுக்கு முன்னாடி 3 பார்த்தோம். இப்போ
என்ன பார்த்தோம்னா விஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஐடென்டிட்டி 3 பார்த்தோம். அந்த விஷன் பத்தி சொல்லும் போது விஷன் ஒன்லி ஓப்பன்ஸ், இட் டஸ் நாட் எம்ப்ரேஸ் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி. அப்ப பார்ப்பதும் திருஷ்டி கூட ஒரு ஓப்பனிங் தான். அதுவும் விஷன் இஸ் ஒன்லி அ வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லலாம் தாராளமா. அந்த வார்த்தையை திருப்பி ஓப்பனிங் அந்த கொடுக்காம அவரு, அதுதான் ஸ்ரீ அரவிந்தர் வேற ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி போட்டு இது பண்ண மாட்டாங்க, பல வார்த்தைகள் அதுக்கு பயன்படுத்துவாரு. அதுதான் அதுல இருக்கிற பாயிண்ட். ஓகே, இப்ப நம்ம சென்டென்ஸ் வருவோம். இப்ப அங்க வந்து முதல்ல என்ன சொன்னாரு, கண்ணு பார்த்தது வந்து ஒரு ஓப்பனிங் மட்டும்தான் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, இந்த அடுத்த அனுபவத்தை சொல்றாங்க. பார்வையே வந்து அன்னைக்கு அனுபவமே ஒரு ஓப்பனிங் தான் சொல்றாரு. ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன்லி the vestibule or opening to the supra-sensuous realization, supra-mental realization of the transcendent. அப்போ வந்து நல்லா கவனிங்க, இண்டிவிஜுவலா உள்ளுக்குள்ள அனுபவிக்கிறதுக்கு முதல்ல ஒரு சில பகுதிகள்ல பார்த்தோம். அப்புறம் யூனிவர்சல், அதுலதான் கல், மண், செடி, கொடி எல்லாத்தையும் நம்ம உணர்வோம்னு பார்க்கிறோம். அடுத்தது வந்து டிரான்செண்டன்ட். எப்பவுமே அது மறந்துடக்கூடாது. இண்டிவிஜுவல், ஐயூடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஐடி மாதிரி ஐயூடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஃபார் இண்டிவிஜுவல், யூ ஃபார் யூனிவர்சல், டி ஃபார் டிரான்செண்டன்ட். ஓகேங்களா? ஊட்டி ஊட்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காம இருக்கிறதுக்காக நான் சொல்றது. Okay, but all this experience is only the vestibule to the supra-sensuous, supra-mental realization of the transcendent. But transcendent na Tamil na kadandiriruthal, who is beyond, beyond kadandiriruthal, தாண்டிருத்தல். All these aspects இந்த ஒரு அழகான ஒரு குறிப்பு, எல்லா குணங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய டிரான்செண்டன்ட். அப்போ வந்து இது எந்த மாதிரி பிரம்மன் நம்ம இதை சொல்லலாம்? பியாண்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிற பிரம்மனை என்ன பிரம்மன் நம்ம சொல்லுவோம்? யாராவது சொல்லலாம். சமஸ்கிருதத்துல நம்ம இதை பார்த்திருக்கோம், ரொம்ப டீட்டெயிலா இந்த பழைய சாப்டர்ஸ்ல பார்த்திருக்கோம். ஏன்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் சொல்றோம். இப்ப நம்ம பார்த்த யூனிவர்சல், இண்டிவிஜுவல் எல்லாம் சகுண பிரம்மன். அப்போ ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இல்லாத பிரம்மன் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. பரபிரம்மம். பரபிரம்மமா? நிர்சகுணம். நிர்சகுணம். நிர்சகுணம் நிர்குண பிரம்மன். நிர்சகுணம் சொல்ல மாட்டாங்க, நிர்குண பிரம்மம். அது டக்குன்னு வாயில. ஓகே ஓகே. இப்ப வந்து அதான் ஆல் ஹிஸ் ஆஸ்பெக்ட், பியாண்ட் ஆல் ஹிஸ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நிர்குண பிரம்மம். அண்ட் ஃபைனலி the final summit of knowledge can only be obtained by entering into the superconscious and there merging all other experience into a supernal unity with the ineffable. இங்க வந்து இதெல்லாம் வந்து நம்ம மனம் தாண்டின ஒரு விஷயம் தான். Give me a minute please. இப்போ and the final summit of knowledge can only be attained by entering into the superconscious. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்ன போடுறாருன்னா, vestibule to that supra-sensuous, supra-mental realization. அப்படின்றனால உணர்வு தாண்டிய அப்படின்னு அர்த்தம், மனம் தாண்டிய அந்த நிறைவேற்றும் சித்தி. supra-sensual realization, supra-mental realization of the transcendent, who is beyond all his aspects and the final summit of knowledge. அப்போ இந்த ஞானத்தின் உச்சம் என்னவென்றால், உச்சத்தை எப்போ அடைய முடியும்? can only be attained by entering into the super conscious. அப்போ வந்து அந்த உணர்வு தாண்டிய நிலை, சித் நிலையை தாண்டி இருக்கும். and there merging all other experience, நம்ம கொண்ட அனைத்து அனுபவங்களையும் எங்க போய் இணைக்கணும்? into a supernal unity. சுப்பர்னல்னா உயர்வான இறை தன்மை உள்ளன்னு அர்த்தம். வார்த்தைகள்லாம் பாருங்க, நான் அப்புறம் அதோட லிஸ்ட் கொடுக்குறேன். சுப்பர்னல் யூனிட்டி வித் தி இன்எஃபபிள். இன்எஃபபிள் அப்படின்னு சொன்னா அது நம்மளால வந்து விளக்க ஒண்ண முடியாது அப்படிங்கிற பொருள்ல வரும். சுப்பர்னல் யூனிட்டி வித் தி இன்எஃபபிள். அப்ப இங்க வார்த்தைகள்லாம் பாருங்க, சுப்ரா எழுதி வேணாலும் வச்சுக்கலாம், நோட்ஸ் எடுக்கிறவங்க யாரா இருந்தா எழுதிக்கலாம். சுப்ரா சென்சுவஸ், சுப்ரா மென்டல், டிரான்செண்டன்ட், beyond all his aspects, அப்புறம் சூப்பர் கான்சியஸ், சுப்பர்னல், இன்எஃபபிள். இதெல்லாமே வந்துட்டு மனதால் புரிந்து கொள்ள முடியாதவை. ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அத லாஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறேன்.
That is the culmination of all divine knowing. That also is the source of all divine delight and divine living. அப்போ இதுதான் வந்து இறைவனை அறிதல் என்பதுடைய இறுதி, கல்மினேஷன், முடிவு. That also is the source of all divine delight. அப்ப இறை ஆனந்தத்துக்கும் இதுதான். சில பேர் சிவானந்தம்னு கூட சொல்லலாம், இல்ல சச்சிதானந்தம்ல ஆனந்தத்துக்கு சொல்லலாம். அது டிவைன் டிலைட் அண்ட் டிவைன் லிவிங், இறை வாழ்வு. இதுதான் லைஃப் டிவைனுக்கு இதுதான். So that also is the source of all divine delight and divine living. That is the culmination of all divine knowing. That also is the source of all divine delight. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த பத்தியோட இந்த சாப்டரே முடியுது. 307வது பக்கத்துல இந்த பத்தி முடிஞ்சு நம்ம அடுத்து எங்க போறோம்னா பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப புரிஞ்சுக்கிற இப்ப நமக்கு நிறைய குழப்பம் இருக்கு இல்லையா, பேச்சுல, புரிதல்ல, அது எல்லாத்துலயும் குழப்பங்கள் இருக்கு. பேசும்போதும் தப்பு இருக்கு, மற்றவங்க பேசும் நம்ம புரிஞ்சுக்கிறதுல தப்பு இருக்கு. அப்ப அதெல்லாம் தாண்டி பியூரிஃபைடு, தூய்மையான புரிதல் என்னன்னு ரொம்ப அழகா அடுத்த தடவை சொல்லுவாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த நேரத்தை எடுத்துக்கிறேன். வால்யூம் 23. ஓகே, முன்னே ஒரு தடவை இதை காட்டியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. ஒரு லைட் இது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ் முடிய போகுது. ஞானத்தின் நோக்கம், ஞானத்தின் நிலை ரெண்டையும் முடிச்சுட்டு தூய்மையான புரிதல், சுத்தமான புரிதல், அப்புறம் ஒருமைப்பாடு, துரத்தல், அப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் டிசிப்ளின்ஸ் ஆஃப் நாலேஜ், ஞானத்தின் பல கூறுகளை அதை இது பண்றது, பல வகை வழிகளை, பல வகை ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ். இங்கெல்லாம் தான் இந்த ரிலீஸ் ஃப்ரம் சப்ஜெக்ஷன் டு த பாடி, பசி தாங்காம வலி தாங்காம இருக்கிறது, அந்த மாதிரி உடலில் இருந்து விடுபடுகிறது. ரிலீஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் த மைண்ட், இதயத்திலிருந்து, உணர்ச்சிகள் இருந்து, மனதிலிருந்து எப்படி நம்ம விடுபடுறது. ரிலீஸ் ஃப்ரம் தி ஈகோ. பல பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம் நமக்கு தெரியும். இது எப்பாவது நம்ம அஃபெக்ட் ஆனோம்னா அது ஆனவன் தான் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரியுது. அப்போ அதுல இருந்து ரியலைசேஷன் ஆஃப் த காஸ்மிக் செல், பிரபஞ்ச ஆன்மாவை, இதெல்லாம் தாண்டாதான் பிரபஞ்ச ஆன்மாவை உணர முடியும். அப்புறம் பரமாத்மாவின் பல வகைகள், அம்சங்கள், ரியலைசேஷன் ஆஃப் சச்சிதானந்தம். அப்ப சத், அந்த பீயிங், சித், உணர்வு நிலை, ஆனந்தம், இதை வந்து எப்படி உணர்கிறோம், எப்படி அடைகிறோம். The difficulties of the mental being, அந்த திருப்பி ரிலீஸ் ஃப்ரம் த மென்டல் பார்த்துட்டோம், ஹார்ட் அண்ட் த மைண்ட். இருந்தாலும் மென்டல் பீயிங்ல இருக்க பிரச்சனைகளையும் சொல்றாரு. பாசிவ் பிரம்மன் அண்ட் தி ஆக்டிவ் பிரம்மன், இதுதான் நிர்குண பிரம்மா, சகுண பிரம்மான்னு வரும். அப்புறம் பிரபஞ்ச உணர்வு நிலை, காஸ்மிக் கான்சியஸ்னஸ், ஒன்றாம் தன்மை, ஒருமை, ஒன்லெஸ், சோல் அண்ட் நேச்சர், இதான் வந்து புருஷா பிரகிருதி. சோல் அண்ட் இட்ஸ் லிபரேஷன், அப்படிங்கிறது முக்தி கிடைக்கும் ஆன்மாவுக்கு. The planes of our existence, பல களங்கள், பல காலங்கள். அப்புறம் the lower triple புருஷா, இதான் அன்னமய புருஷா, பிராணமய புருஷா, மனோமய புருஷான்னு சொல்லப்படுது. The ladder of self transcendence, அப்ப நம்மளை தாண்டக்கூடிய ஒரு ஏணிப்படிகள். விஞ்ஞானா ஆர் நாசிஸ், இதுதான் வந்து சூப்பர் மைண்ட் உடையது. இறைவன் இருக்கிறார் என்று தெள்ள தெளிவா தெரியுது. இது வந்து லாஜிக் கிடையாது. ஏத்திசம், தீசம் சொல்லும் போது நாஸ்திகவாதம், ஆஸ்திகவாதம் லாஜிக் அடிப்படையில் வரும். ஆனா விஞ்ஞானா நாசிஸ் வந்து லாஜிக்ல தெரியும், கன்ஃபார்ம். அது எப்படின்னு கேட்காத அளவுக்கு தெரியும். அக்னாசிஸ்னா ஓகே, இறைவன் இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியல, நீங்க சொல்லி எனக்கு புரிய வச்சா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்குமேங்கிற கதை மாதிரி. கண்டிஷன்ஸ் ஆஃப் அட்டைன்மெண்ட் டு த நாசிஸ், அந்த நிலைக்கு என்னென்ன நிபந்தனைகள், நாசிஸ் அண்ட் ஆனந்தா, அது இருக்கும்போது ஆனந்தா. ஹையர் நாலேஜ் அண்ட் லோயர் நாலேஜ், ஆதி, சமம் கூட்டல் ஆதி ஈக்குவல் டு தி ஆரிஜின். அப்புறம் ஹட்ட யோகா, ராஜயோகா. இந்த 28 சாப்டர் இருக்கு. நம்ம இப்பதான் 2வது சாப்டர் முடிக்க போறோம். இதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு அஸ்திவாரம் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்டகிரல் யோகாக்குள்ளேயே நுழைய போறோம். நிறைவு செய்கிறேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.